பார்சல் கவுண்டர் எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்குண்ணா. ஷவர்மா மிஷின் பாத்தீங்கன்னா டபுள் பர்னரோட வந்துரும் உங்களுக்கு. நல்ல லைஃப் வரும். எல்லாம் 202 கிரேட்ல செஞ்ச ஷவர்மா மிஷின் தான். ஹாட் பாட்ன்றது பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ல இருந்து 7 லிட்டர் 40 லிட்டர் 20 லிட்டர் எல்லா சைஸுமே நம்ம இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 200 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. 430 ரூபானது. இதோட சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 நம்பர் 320 ரூபாய்க்கு வரும். ஃப்ரையர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 1500 ரூபாயில இருந்து நம்ம இருக்கு. எல்லா ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற தட்டு ஐட்டம் எல்லா சைஸுமே நம்ம இருக்கு. பிரியாணி பவுல் எல்லாமே பித்தளை கோட்டிங், ஸ்டீல் பிரியாணி பவுல் எல்லாமே நம்ம ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 200 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. தண்ணி ஊத்தி வைக்கிற ஜக்கு 9 பேர்ஸ் போடலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். 1 இயர் மோட்டர் வாரண்டியோட வரும். நம்ம ஜிஆர் ட்ரேடர்ஸ்ல 24,000 ரூபாய். உங்க சேனல் பார்த்தா வந்தாங்கன்னா 23,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஹீட்டர்லாம் வந்து குவாலிட்டியா போட்டுருப்போம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது சிங்கிள் அடுப்பு எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் டீ ஸ்டால் எல்லாமே நம்ம ஸ்டாக் இருக்குண்ணா. உங்க சேனல் பார்த்து வந்தாங்கன்னா 11,500 கொடுக்குறேன். 4 டீ ஸ்டால 202 கிரேட்ல யூஸ் பண்றோம். பிளாக் டியூப் தான் யூஸ் பண்றோம். நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. வெளியெல்லாம் 2250 ரூபாய் விற்கிறாங்க. நம்ம ஜிஆர் ட்ரேடர்ஸ்ல 1900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இரும்புலாம் பாத்தீங்கன்னா கிலோ 135 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம ஸ்டார்டிங் 320 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா 335 ரூபாய் வரும் நம்ம கிட்ட. நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத மாதிரி ஹோட்டல் டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ஒரே இடத்துல கம்மியான ப்ரைஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்? நம்ம கிட்ட ஹோட்டலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருளுமே நம்ம கிட்ட இருக்கு. ஹோல்சேல் பிரைஸ்ல தரோம். யாருமே கொடுக்க முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட ஹைலைட்டா கிடைக்கும்? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டால், டீ ஸ்டால் எல்லா ஐட்டமே பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல்ல கொடுக்கலாம். அதே மாதிரி பிரைமரி ஐட்டம், சிங்க், வால் சிங்க், அது மாதிரி மண்டபத்துக்கு தேவையான உங்களுக்கு தேங்காய் திருவல், தந்தூரி மிஷின். இது தந்தூரி மிஷின். இது தந்தூரி மிஷின். ஓகே, இது 2 அடி தந்தூரி மிஷின், 2 அடி தந்தூரி மிஷின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்பிக்யூ மிஷின். இரும்புலயும் இருக்கு, நம்மகிட்ட ஸ்டீல்லயும் இருக்கு. ஆமா, இரும்புலாம் பாத்தீங்கன்னா கிலோ 135 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம எஸ்எஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 11,000 இருந்து இருக்கு. இப்போ இது வெளியில வாங்கினா என்ன காஸ்ட் வரும்? இதெல்லாம் 16,000 ரூபாய் வரும். வெளியே நம்மகிட்ட வெறும் 11 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகேண்ணா, இப்போ இதெல்லாமே அடுப்பாங்கண்ணா? ஆமா, இதெல்லாம் நம்மகிட்ட அடுப்பு ஸ்டாக். இது கீழே உங்களுக்கு சாம்பிள் வச்சிருக்கோம். 16க்கு 16, 18க்கு 18, 26க்கு 26 எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்கு. இது எல்லாமே டபரா செட்னா, மண்டபத்துக்கு தேவையான டபரா செட், ஹோட்டலுக்கு தேவையான டபரா செட் எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வரும்? ஸ்டார்டிங் 320 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா 335 ரூபாய் வரும் நம்ம கிட்ட. எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குண்ணா. அடுத்து நம்மகிட்ட கிரைண்டர் பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே இருக்கு. 3 லிட்டர்ல இருந்து நம்மகிட்ட 20 லிட்டர் வரைக்கும் கிரைண்டர் அவைலபிள் இருக்குண்ணா. இது ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்? ஸ்டார்டிங் வந்து 14,500 ரூபாய் வரும். 3 லிட்டர் வந்து 14,500 வரும். காப்பர் காயில் தான் நம்ம மேக் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது காய்கறி கட்டுனா, இது காய்கறி கட்டு 16,500 ரூபாய். ஒரு பிளேடோட வந்துரும் உங்களுக்கு. 16,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, இப்போ இது எல்லாத்துக்குமே வாரண்டி லைஃப் எல்லாமே 1 இயர் மோட்டர் வாரண்டியோட கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி கிரைண்டர் எல்லாமே டில்டிங் கிரைண்டர் நம்மகிட்ட இருக்குண்ணா. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் வரை நம்ம கொடுக்கலாம். எல்லா சைஸுமே கொடுக்கலாம். அது மாதிரி டவ் மிஷினும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குண்ணா. டவ் மிஷின் பாத்தீங்கன்னா 10 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 ரூபாய் வரும். 26 ரூபாய். 26 ரூபாய். ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தோசைக்கல்ல எல்லா சைஸ் தோசைகளுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குண்ணா. உங்களுக்கு இரும்புலயும் தோசைக்கல் இருக்கு, ஸ்டீல்லயும் தோசைக்கல் இருக்குண்ணா. நம்மகிட்ட எடுத்தாங்க இது என்ன காஸ்ட்? 3க்கு 2 பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வந்து உங்களுக்கு 16,000 ரூபாய் வரும். அதே இது 4க்கு 2 பாத்தீங்கன்னா 22 ரூபாய் வரும். உங்க சேனல் பார்த்து வந்தாங்கன்னா 21,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 21,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுப்பு ஐட்டம். இது சமையல் அடுப்புன்னு சொல்லுவாங்க. இது நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 16க்கு 16, 18க்கு 18 எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குண்ணே. மேக்ஸிமம் ஹோட்டலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குண்ணே. அதே மாதிரி சைனீஸ் அடுப்புன்னு சொல்லுவாங்க. அது 11,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க. ஓகேங்கண்ணா. ஆமா, எல்லாமே நம்மகிட்ட இருக்குண்ணே. இப்போ இந்த மாதிரி அடுப்பு என்ன பிரைஸ்ல தரீங்க? இது வந்து 3க்கு 1.5 சொல்லுவாங்கண்ணே. ஓகே, 3க்கு 1.5 பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸ்டீல் அடுப்பு. யாருக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும்? ஹோட்டல், சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. இதுல எல்லாத்தையுமே நம்ம பாத்தீங்கன்னா 10 mm கல் யூஸ் பண்றோம். இல்ல எங்களுக்கு 10 mm கல் பத்தாது, ஹெவியா வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ரெடி பண்ணி தரோம். எல்லாமே கொடுக்கலாம். அதான் உங்களுக்கு 4 அடி, 3 அடி, 5 அடி, 6 அடி என்ன சைஸ் வேணாலும் கொடுக்கலாம். அதுல அவங்க 3/4 இன்ச் கல் கேட்பாங்க, 1 இன்ச் கல் கேட்பாங்க. என்ன கல்லுக்கு வேணாலும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு தனி காஸ்ட் வந்துரும். நம்ம தோசைகள் பார்த்தோம்ல, அதுலயே பாத்தீங்கன்னா இது சின்ன டைப். இது ஸ்டார்டிங் உங்களுக்கு 6,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணே. வெறும் 6,000 இருந்து கொடுக்குறோம். மேல 10 mm கல் போட்டு வெறும் 6,000 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். அதுவே 3க்கு 2 பாத்தீங்கன்னா 11,000 கொடுக்குறோம் நம்ம. இது இரும்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்புல வந்துரும். எல்லாமே ஹெவி யூனிட்ஸ். எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பர் பைப் தான் போறோம், பிளாக் டியூப் தான் யூஸ் பண்றோம். எல்லாமே ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. நல்லாவே லைஃப் வருமாங்க. நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. டீ அடுப்புலயே பாத்தீங்கன்னா லாங் அடுப்புனே, 3 பர்னர் லாங் அடுப்புன்னு சொல்லுவாங்க. வெளிக்கடையெல்லாம் பாத்தீங்கன்னா 4,800 ரூபாய் விற்கிறாங்க. நம்ம ஜிஆர் ட்ரேடர்ஸ்ல வெறும் 3,800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதனால இந்த அளவுக்கு ஹெவியா எரியுமாங்க? ஆமா, ஹெவியா இருக்கும். 202 கிரேட்ல பண்றோம். ஹெவி மெட்டீரியல் தான், யூனிட்ஸ் தான் யூஸ் பண்றோம். பிளாக் டியூப்ஸ் போட்டு தான் யூஸ் பண்றோம். வெறும் 3,800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஏன்னா இவ்வளவு பயங்கரமா பாஸ்போர்ட் இரும்பு அடுப்புனா இது பாத்தீங்கன்னா வெளிக்கடையில 4,800 அந்த ரேஞ்சில விக்கிறாங்க. நம்ம வெறும் 3,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 3,500 ரூபாய். இது எம்எஸ் இரும்பு அடுப்புனா இது வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் விக்கிறாங்க. நம்ம ஜிஆர் ட்ரேடர்ஸ்ல வெறும் 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 2,000 ரூபாய், வெறும் 2,000 கொடுக்குறோம். இது பாஸ்போர்ட் அடுப்புனா இது 202 கிரேட்ல பண்ணிருக்கோம். ஹெவி அடுப்புன்னு சொல்லுவாங்க. இது ரிங்கு போட்ட மாடல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து நார்மல் மாடல். ரிங்கு போட்ட மாடல். இது வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 14,500 விக்கிறாங்க. நம்ம ஜிஆர் ட்ரேடர்ஸ்ல வெறும் 11,500 கொடுக்குறோம். 11,500. ஆமா. நெக்ஸ்ட் இங்க எல்லாம் நான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கட்டிங் டேபிள்னா இது நம்ம எல்லா சைஸுமே நம்மட்ட அவைலபிள் இருக்குன்னா. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 3க்கு 2, 4க்கு 2, 5க்கு 2, 6க்கு 2,
அதே இது பாத்தீங்கன்னா 3க்கு 1.5 4க்கு 1.5 5க்கு 1.5 6க்கு 1.5 எல்லா சைஸுமே நம்ம கொடுக்கலாம்னா ஓகே இல்ல அன்சைஸ்ல வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 5800 வந்து நம்மகிட்ட இருக்கு. அதான் 3க்கு 2 சொல்றோம், அது வந்து 5800 இருந்து இருக்கு. எப்பவுமே ஸ்டாக் இருக்கணும் நம்மகிட்ட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் கவுண்டர் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குன்னா. அதுக்கப்புறம் பொரோட்டா போட்டு அடிக்கிற இது இருக்கும், ஓகே 3 சைடு கவர், அதுவும் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். இல்ல 1 சைடு கவர் வேணும்னு கேட்டாலும் அதுவுமே இருக்கும். எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஷவர்மா மிஷின் தான். இது ஷவர்மா மிஷின் பாத்தீங்கன்னா டபுள் பர்னரோட வந்துரும் உங்களுக்கு. நல்ல லைஃப் வரும். எல்லாம் 202 கிரேட்ல செஞ்ச ஷவர்மா மிஷின் தான். வித் 1 ட்ரேயோட வந்துரும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம 23,000 கொடுக்குறோம். 23,000 கொடுக்குறோம். இது வெளியில வாங்கினா என்ன காஸ்ட் வரும்? வெளியில வாங்க போனா 27 ரூபாய் உங்களுக்கு சார்ஜ் வருது. நம்ம 23 ரூபாய்க்கு பண்ணி தரோம். எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். வித் வீல்ஸோட வந்துருமா? ஆமாண்ணா வீல்ஸோட வந்துரும். வீல்ஸ் லாக்கோட வந்துரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இங்க எல்லாம் என்ன பார்க்க போறோம்? ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்மர்லாம் இருக்கலாம் நம்மகிட்ட. எல்லா சைஸ் வார்மரும் நம்மகிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா பப்ஸ், அப்புறம் பஜ்ஜி ஐட்டம் இதெல்லாம் வைக்கிற வார்மர்னா இது. பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஃபுல் இது செட்டிங்னா இது. இதோட ஓபன் பிளேஸ் வந்து நாங்க காட்டுறோம் உங்களுக்கு. இது 8500 வரும் இது. 8500. ஆமா, அதே பாத்தீங்கன்னா குப்பை பாக்ஸ் இதெல்லாம் நம்மகிட்ட எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குண்ணே. அது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹாட் பாட்ன்றது பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ல இருந்து 7 லிட்டர் 40 லிட்டர் 20 லிட்டர் எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர், பெரிய குக்கர்லாம் கூட நம்ம 32 லிட்டர் எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குண்ணா. ஹாட் பாட் குக்கர் எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இட்லி ஸ்டீமர்னா இது. ஓகே இட்லி ஸ்டீமர் பாத்தீங்கன்னா 150 இட்லி, இதுல 150 இட்லி 200 இட்லி இருக்கு. ஓகே 108 இட்லி எல்லாம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குண்ணா. 108 எல்லாம் பாத்தீங்கன்னா 7200 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 90 இட்லி இருக்கு, 6300 வரும். வெறும் 6300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72 இட்லி 5800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 54 இட்லி 4800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லா சைஸுமே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 36 இட்லி இருக்குல்ல, சின்ன சைஸ் 36 இட்லி 4200 ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. நம்ம சேனல் பார்த்து வந்தாலும் ஒரு 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம். ஓகே, இந்த மாதிரி குட்டி சாமான் நிறைய எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குண்ணா. உங்களுக்கு ட்ரே ஐட்டம்ஸ் உங்களுக்கு எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குண்ணா. லைட்டர் எல்லாமே, என்ன சின்ன டீ துணி என்ன வேணாலும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் கடைங்களுக்கு தேவையான உங்களுக்கு கரண்டி எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்கு. என்ன காஸ்ட் என்ன வருது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 200 ரூபாயில இருந்தே இருக்குண்ணா. 200 ரூபா 150 ரூபா 160 ரூபா எல்லா சைஸுமே சைஸை பொறுத்து உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் எல்லாமே இருக்குண்ணா. கொத்து பரோட்டா போடுறதுக்கா? ஆமாண்ணா எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடாயெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 430 ரூபானது. இதோட சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் நம்பர் 320 ரூபாய்க்கு வரும். அதே மாதிரி 12ஆம் நம்பர்னா பாத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு வரும். அது மாதிரி எல்லா சைஸுமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும். இது எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னதுங்கண்ணா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீ பாய்லர்னா அது. டீ பாய்லர்லாம் பாத்தீங்கன்னா 4500 ரூபா 5500 ரூபா அந்த மாதிரி எல்லா சைஸ் லிட்டர் பொறுத்து. இது 5 லிட்டர் பாத்தீங்கன்னா 4500 ரூபா வருது. ஒரு லிட்டருக்கு ஏத்த மாதிரி ரேட் மாறணும் உங்களுக்கு. மேக்ஸிமம் எவ்வளவு லிட்டர் வரைக்கும் கிடைக்கும்? 10 லிட்டர் 5 லிட்டர் வரையும் இருக்கு நம்மகிட்ட. நெக்ஸ்ட் இங்க என்ன? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்னா இது. ஸ்டார்டிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் இந்த சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரையும் இருக்கு நம்மகிட்ட. 1200 ரூபாயில இருந்து இருக்கு. உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸ் ஹாட் பாக்ஸ். உங்களுக்கு மிக்ஸி ஐட்டம் எல்லா மிக்ஸி ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கு. ஃப்ரையர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 1500 ரூபாயில இருந்து நம்மகிட்ட இருக்கு. ஃப்ரையர், குக்கர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற தட்டு ஐட்டம் எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்கு. ஆமா, எப்படி வேணாலும் ஹோல்சேல் ரேட் தான் உங்களுக்கு. தட்டு ஐட்டம் உங்களுக்கு பால் காய்க்கிற அந்த வால் பாத்திரம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குண்ணா எப்பவுமே. அதே மாதிரி பிரியாணி பவுல் எல்லாமே பித்தளை கோட்டிங், நார்மல் ஸ்டீல் பிரியாணி பவுல் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். இதெல்லாம் இவ்வளவு பெரிய கேரியர்லாம் கூட நம்மகிட்ட கிடைக்குமா? ஆமா, எல்லா சைஸ் கேரியரும் நம்மகிட்ட இருக்குண்ணா. கேரியர்லாம் பாத்தீங்கன்னா கிலோ கணக்கு தான் 360 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி மிக்ஸி பாத்தீங்கன்னா 4700 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஜூஸ் கடைக்கு தேவையான மிக்ஸி, அதுலயே மசாலா மிக்ஸி எல்லா மிக்ஸியுமே நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்குவாளி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க 350 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 350 ரூபாய்க்கு எல்லா என்ன சைஸ் வேணாலும் நம்ம எடை போட்டு எடுத்துக்கலாம் சார். தூக்குவாளி எல்லாமே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். எப்பவுமே எத்தனை பீஸ் கேட்டீங்கனாலும் கொடுத்துடலாம். 350 ரூபாய்க்கு எடை போட்டு கொடுத்துறோம். இதெல்லாம் என்னதுன்னா? ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மசாலா பாக்ஸ் சொல்லுவாங்க. இது 9 குழில இருந்து நம்மகிட்ட எல்லாமே ஸ்டார்டிங் இருக்கு. 9 குழி 12 குழி 16 குழி 8 குழி எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் கடை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு இது வெல்டிங் எல்லாமே பக்காவா இருக்கும். இது உங்களுக்கு 9 குழி பாத்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி கரண்டி எல்லாம் கூட நம்மகிட்ட எல்லாமே இருக்குண்ணா. நமக்கு எல்லா சைனீஸ் வெரைட்டி எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கும். எப்பவுமே ஸ்டாக் இருக்கும்ண்ணா. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் கடைக்கு தேவையான எல்லா கிளாஸஸுமே கண்ணாடி கிளாஸஸ் எல்லாமே நம்மகிட்ட எல்லா ஸ்டாக் இருக்கு. செட்டாவே வாங்கிக்கலாம். ஆமா, செட்டாவே வாங்கிக்கலாம். உங்களுக்கு பாக்ஸா இருக்கு. அதே மாதிரி பேஷன் ஏதாவது வச்சு கலக்கிற பேஷன் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லா சைஸ் கிளாஸுமே நம்மகிட்ட இருக்கு. ஸ்டீல் கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாஸ் தான். இது எல்லாமே ஓகே. என்ன கிளாஸ் வேணாலும் நம்ம ஹோல்சேலாவே இங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வைக்கிற ஜக்கு, பிளாஸ்டிக் ஜக்கு வேணா பிளாஸ்டிக் ஜக்கு கொடுத்துடலாம். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9 நம்பர் 6ஆம் நம்பர் தண்ணி ஊத்தி வைக்கிறது எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்கும். இதெல்லாம் என்ன ஸ்டார்டிங் ரேஞ்ச்னா வருது? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 200 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. தண்ணி ஊத்தி வைக்கிற ஜக்கு வெறும் 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ண்ணா. இவ்வளவு பெரிய கரண்டி நமக்கு இருக்கு. ஆமா, இரும்பு கரண்டி எல்லா வெரைட்டியுமே நம்ம டபரா கரண்டி
எல்லாமே நம்மகிட்ட இருக்குண்ணா. எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குண்ணா. ஓகேங்களா. சின்ன சின்ன பாத்திரம் எல்லாமே நம்ம எல்லா பெரிய பெரிய ட்ரம் ஐட்டம் எல்லாம் என்ன பர்பஸ்க்கு தேவையானதோ நம்மகிட்ட எல்லாமே இருக்குண்ணா. உங்களுக்கு கரண்டி ஐட்டம் எல்லாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா சால்ட் போட்டு வைக்கிறது எல்லா டப்பாவுமே நம்மகிட்ட இருக்குண்ணா எப்பவுமே. ஆனா நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீசர் ஐட்டம்னா. இது எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குண்ணா. 200 லிட்டர்ல இருந்து நம்மகிட்ட இருக்குண்ணா. 200 லிட்டர் 150 லிட்டர் சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும். சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரை 300 லிட்டர் உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ எல்லாமே இருக்கு. ஃப்ரீசர் விசி கூலர் எல்லாமே ஹோல்சேலாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் வாரண்டியோட வரும். எல்லாமே 1 இயர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி வரும். இதே இது விசி கூலர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வரும். இங்க ஃபுல்லாவே ஸ்டாக் இருக்கணும் எப்பவுமே. இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 ரூபாயில இருந்து இருக்குண்ணே. 14000 ரூபாய். 14000 ரூபாயில இருக்குண்ணே. நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்? அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரில் மிஷின். ஓகே. கிரில் மிஷின் பாத்தீங்கன்னா அரேபியன் கிரில்னு வரும். அது 9 பேர்ஸ் போடலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். 1 இயர் மோட்டர் வாரண்டியோட வரும். வெளியெல்லாம் 28000 29000 விற்கிறாங்க. நம்ம ஜிஆர் ட்ரேடர்ஸ்ல 24000 ரூபாய். உங்க சேனல் பார்த்து வந்தாங்கன்னா 23000 கொடுக்குறேன். 23000 கொடுக்குறேன். ஃபுல் எஸ்எஸ் தானா? ஃபுல் எஸ்எஸ் 202 கிரேட்ல செஞ்சது 9 பேர்ட்ஸ். ஓகே. எங்க வேணாலும் விசாரிச்சுக்கோங்க. இந்த ரேட்டுக்கு பண்ண முடியாது. 23 ரூபாய்க்கு பண்ணி தரேன். அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங் டேபிள் வித் சேர்ஸ்னே. 202 கிரேட்ல உங்களுக்கு ஸ்டீல் பிரேமோட வந்துரும் வித் 4 சேர்ஸ். ஓகே. கிரானைட் கல்லோட பாத்தீங்கன்னா வெறும் 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 6000 ரூபாய். வெறும் 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எங்கேயுமே தமிழ்நாட்டுல யாராலையும் கொடுக்க முடியாது. வெறும் 6000 ரூபாய்க்கு எல்லாம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. பெஸ்ட் என்ன கலர் கேட்டாலும் கொடுக்கலாம். அப்படி செப்பரேட்டா தனி சேர் மட்டும் வேணும் அப்படின்னாங்கன்னா 550 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அந்த சேர் மட்டும் ஒரு சேர் மட்டும் 550 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வெளியில வாங்கினா என்ன காஸ்ட் வரும்? இது வெளியே வாங்க முடியும் 700 ரூபாய் வரும் உங்களுக்கு. ஓகே. ஆமா நம்ம வெறும் 550 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்ல மொத்தமா பல்கா எடுத்தாங்க அப்படின்னா 20 ரூபாய் கம்மியா 530 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த சேர் இன்னும் ஹோல்சேல் எடுத்தாங்க ஹோல்சேலா கொடுத்துடலாம். ஸ்டீல் சேர்லாம் பாத்தீங்கன்னா இது 3/4 இன்ச் சேர்னு சொல்லுவாங்க சார். இது ஓகே. இந்த ஸ்டீல் சேர் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 7000 ரூபாய் வரும் இந்த செட். அதே இது உங்களுக்கு இன்னும் ஹெவியா வேணும் அப்படின்னாங்கன்னா இது 1 இன்ச் சேர். இந்த பைப் கனம் பாத்தீங்கன்னா தெரியும். 7500 ரூபாய் வரும் இந்த சேர். இது டேபிளுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். 7500 ரூபாய் வரும். அதே இது நாம சேர். அந்த நாம சேர் பாத்தீங்கன்னா இது எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். இந்த சேர் பாத்தீங்கன்னா ஒரு சேர் 1150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இந்த சேர் 1150 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். அதே இது பாத்தீங்கன்னா 1 இன்ச் சேர் 1100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே. இப்போ இது வந்து இவ்வளவு ஸ்டாக் ரெடியா இருக்காங்கண்ணா. எப்பவுமே நம்மகிட்ட 500 பீஸ் அவைலபிள் இருக்குண்ணே. ஓகே. அதே இது பாத்தீங்கன்னா அந்த பிரேம் நம்ம ஸ்டீல் பிரேம் சொன்னோம். இந்த இரும்பு பிரேம் போட்டுனா 5500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இரும்பு பிரேம் போட்டு அந்த கல்லு போட்டு இந்த 4 சேர் வச்சு உங்களுக்கு 5500 யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் சார். நெக்ஸ்ட் இது என்ன ப்ராடக்ட்னா? ஆனா இது வந்து பப்ஸ் வார்மர்னது. பப்ஸ் உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் வார்மாவே வச்சுக்கிற வார்மர். டீ கடைக்கு யூஸ் பண்ணி, டீ கடைக்கு பேக்கரிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி 2 அடி பப்ஸ் வார்மர்னது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ரூபாய். ஓகே. 24 ரூபாய்க்கு உங்க சேனல் பார்த்து வந்தா 23 ரூபாய்க்கு. லுக் வைஸ் நல்லா கிராண்டாவே இருக்கு. பக்காவா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா போட்டுருப்போம். ஹீட்டர்லாம் வந்து குவாலிட்டியா போட்டுருப்போம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது லைட் போட்டா இந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும். ஆமாண்ணா லைட் போட்டுனே இது உங்களுக்கு பக்காவா இருக்கும் இந்த ஃபினிஷிங். ஓகே. ஆமா 23 ரூபாய்க்கு தரோண்ணா. உங்களுக்கு 23 ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம தந்துட்டு இருக்கோம்ண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா சென்னையில இருக்கோம்னா இப்போ நிறைய பேர் வேற ஊர்ல இருந்து எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு எப்படி சப்ளை பார்சல் பண்ணலாம்ண்ணா? இங்க இருந்து கோயம்பேடு கொண்டு போய் பண்றது வந்து ஃப்ரீயா பண்றோம். அங்க இருந்து அவங்க 2 பே பண்ணி எடுத்துக்கறாங்கண்ணா. ஓகே. எல்லாமே நம்ம வந்து பக்காவா பண்ணி கொடுக்குறோம்ண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம். இல்ல இதுல 3 அடி வேணும் 5 அடி வேணும் இல்ல நார்மல் கவுண்டர் வேணும் என்ன வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுல கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். என்ன வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். இது ஃபுல்லாவே நம்ம ஸ்டாக் குடோனுங்களா? இது எல்லாமே நம்ம மேல ஸ்டாக்ண்ணே. சேர் நான் சொன்னல கீழ சொன்னதுதான் 550 ரூபாய். எத்தனை சேர் வேணாலும் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 சேர் இருக்குண்ணே. என்ன கலர் வேணும் ரெட் கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் என்ன இது வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மண்டபத்துக்கு தேவையான சேர்லாம் கூட நம்மகிட்ட இருக்கு. 350 ரூபாய் ஒரு சேர். 350 ரூபாய் தான் சேர். அதே மாதிரி எல்லா வெரைட்டியுமே நம்மகிட்ட இருக்குண்ணா. உங்களுக்கு ரவுண்ட் டேபிள் இது எல்லாமே ஸ்டாக் இருக்கு. ரவுண்ட் டேபிள் ஸ்கொயர் டேபிள்லாம் உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக் இருக்குண்ணா. இங்க இருக்கிறதாமே என்ன அடுப்புங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சமையல் அடுப்புனா. அது ஓகே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்துக்கு பெரிய பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற சமையல் அடுப்புலாம் நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இது 5500 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. 5500 ரூபாய் தம் அடுப்பு நார்மல் அடுப்பு எல்லாமே நம்மகிட்ட இருக்குண்ணா. அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி அடுப்பு 4 அடி அடுப்பு சிங்கிள் அடுப்பு எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் 3 அடுப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு 3 அடுப்பு இருக்கு. எல்லாமே பிரியாணி கடைக்குல கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நமக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே இருக்கும் நம்மகிட்ட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்க் ஐட்டம்னா. இதெல்லாம் சிங்கிள் சிங்க் டபுள் சிங்க் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? இதெல்லாம் தண்ணி சிங்க்னா. இது ஹோட்டலுங்களுக்கு வைக்கிற சிங்க்னா. இது ஓகே. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 3000 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் 4000 ரூபாய் எல்லா ரேஞ்சுமே இருக்குண்ணா. தனித்தனியா சொல்ல முடியாதுன்றத உங்களுக்கு மொத்தமா நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்டிங் டேபிள் எல்லா சைஸுமே நம்மகிட்ட பாருங்க. நான் கீழே சொன்னல உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ கேக்குறீங்களோ பண்ணி தரேன்னு சொல்றது எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் டீ ஸ்டால் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குண்ணா. இதெல்லாம் ஜூஸ் பாத்தீங்கன்னா ஆமாண்ணா. இது வந்து ஜூஸ் ஸ்டால்னா. இது பாத்தீங்கன்னா 3 அடி உங்களுக்கு 3 அடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11500 ரூபாய் வரும்ண்ணா. 11500 தான். 4 அடி டீ ஸ்டால் உங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாத விலை 12 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உங்க சேனல் பார்த்து வந்தாங்கன்னா 11500 கொடுக்குறேன் 4 அடி டீ ஸ்டால். ஓகேண்ணா. 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால். ஓகேண்ணா. 14000 ரூபாய். உங்க சேனல் பார்த்து வந்தாங்கன்னா 13500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. 52 கிலோ வெயிட் வரும் உங்களுக்கு. 52ல இருந்து உங்களுக்கு 1 கிலோ முன்ன பண்ண இருக்கும். 51 கிலோ அந்த மாதிரி வரும். நல்லா இருக்கும். 202 கிரேட்ல இந்த ஃபினிஷிங் பாருங்க.
எந்த ஒரு இதுமே உங்களுக்கு இது இருக்காது, நல்லா இருக்கும், பக்காவா இருக்கும். 202 கிரேட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா. பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் எச் பிரேம்னு சொல்லுவாங்க. ஓகே. இது கொஞ்சம் ஹெவி மாடல். ஓகே. இந்த மாடலுமே நம்மட்ட அவைலபிள் இருக்கு. இது மாதிரி என்ன மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில் வருது? இதெல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லு போட்டு இது 9000 இருக்குண்ணா. ஓகே. 9000 இருந்து இருக்கு. அந்த சேரை பொறுத்து டிஃபரெண்ட் வரும். சேர் என்னென்ன சேர் வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரெண்ட் வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள்னா. ஓகே. இது பாத்தீங்கன்னா டீ கடைக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் வெளியே போறதுக்கு, நின்று டீ சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னா இந்த ரவுண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா இது 2 அடினா. இதுல 2 அடி 2 அடி எல்லாமே நம்ம டேபிள் இருக்கு. இது ரேட் நான் இப்ப சொல்ல போறேன். இது ரேட் பாத்தீங்கன்னா 2 அடி 2800 ரூபாய் கொடுக்குறோம். தமிழ்நாட்டுல யாராலையும் கொடுக்க முடியாதுல, 2800 ரூபாய் கொடுக்குறோம். இதே இது பாத்தீங்கன்னா 2 அடி ரவுண்ட் டேபிள், பெரிய ரவுண்ட் டேபிள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய். இது ஷேப்ஸும் நம்ம மாத்திக்கலாமா? எல்லாமே உங்களுக்கு ரவுண்ட் ஸ்கொயர் எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஸ்கொயர் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி வரும்னா. அது கொஞ்சம் வேலைப்பாடு ஜாஸ்தின்ற ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 4400 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்னா. இல்ல எங்களுக்கு ரவுண்டே போதும், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பே போதும், 2 அடியில பெருசுல வேணும் அப்படின்னாங்கன்னா நாங்க 4000 ரூபாய் கொடுக்குறோம். உங்க சேனல் பார்த்தா 3800 ரூபாய் கொடுக்குறோம். ஓகே. ஆஃபர் பிரைஸா. இது எத்தனை பீஸ் ஆனாலும் வாங்கிக்கலாமா? எத்தனை பீஸ் வேணாலும் கொடுக்கலாம். எப்பவுமே 100 பீஸ் இருக்கு. நீங்க அதை உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள தனி செக்ஷனே வச்சிருக்கோம் நாங்க. எப்பவுமே 100 பீஸ் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது டீ கடைக்கு தேவையான அடுப்புன. இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா டபுள் பர்னர் அடுப்புனாரு. இதுல ஷார்ட், இதுல லாங் இருக்கு. நம்ம ஷார்ட் பாக்குறது முன்னாடி லாங் பார்த்தோம். இது ஷார்ட். இது என்ன பிரைஸ்? இது 2800 ரூபாய் கொடுக்கணும். தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத 2800 ரூபாய் கொடுக்குறோம். எல்லாமே ஹெவி யூனிட் தான் யூஸ் பண்றோம். ஹெவி பர்னர் 202 கிரேட்ல யூஸ் பண்றோம். பிளாக் டியூப் தான் யூஸ் பண்றோம். நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு. ஓகே. அது பாத்தீங்கன்னா எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலானே. இது எல்லாமே சைஸ் வாரியா வாங்கி. ஆமா எல்லாமே நம்மட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஹோல்சேல்ல கடை கூட நம்ம கொடுக்கலானே. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பந்தி டேபிள்னா. இது ஓகே. சாமியா பந்தல் இதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம். பந்தி டேபிள், பந்தி போட்டு இல்ல சாப்பாடு போட்டு 3 பேர் உட்கார்ற மாதிரி. இது ஹோட்டல்ல யூஸ் பண்ண. வெளியெல்லாம் 2250 ரூபாய் விற்கிறாங்க. நம்ம ஜிஆர் ட்ரேடர்ஸ்ல 1900 ரூபாய் கொடுக்குறோம். 1900 எத்தனை பீஸ் கடை கொடுக்குறோம்? ஆமா, எத்தனை பீஸ் கடை கொடுக்குறோம். சோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படி சொல்லி நினைக்கிறேன். சோ எங்கேயுமே கிடைக்காத எக்கச்சக்கமான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல ஹோல்சேல் என் பேர் ராஜசேகரன். நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர் ட்ரேடர்ஸ். சென்னை ராமாபுரத்துல இருக்கு சார். ஐடெக்ஸ் கம்பெனி நேர் ஆப்போசிட்ல ஜிஆர் ட்ரேடர்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும் சார். ஓகே. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காமிச்சிருக்கீங்க. எப்படி நம்ம இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா வந்து கொடுக்குறோம்? நம்ம ஹோல்சேல்ல மேனுஃபேக்சரிங் செய்யறதுனால எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துருக்கோம் சார். ப்ராடக்ட் வைஸ் குவாலிட்டி எப்படி? குவாலிட்டி பெஸ்டா இருக்கும் சார். எல்லாமே ஹெவி குவாலிட்டி தான் நம்ம பண்றோம். ப்ராடக்ட் நல்லா இருக்கும் சார். ஓகே. நான் இப்போ டேரக்டா இங்க விசிட் பண்ணா எல்லா நாளும் நல்லா இருக்கும் சார். இப்போ நிறைய ப்ராடக்ட் இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம். நிறைய பேர் வந்து வேற ஊர்ல கேட்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி? நாங்க இங்க இருந்து கோயம்பேடுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். அங்க இருந்து 2 பே பண்ணி அவங்க எடுத்துக்கணும் சார். ஆமா, ஏன்னா எல்லாம் ஃபுல்லா வந்து எங்களால பண்ண முடியாது. அதனால கோயம்பேடுக்கு வந்து ஃப்ரீயா டெலிவரி பண்ணிடுறோம். அவங்க என்ன பார்சல் போட சொல்றாங்களோ அந்த பார்சல் நம்ம ஃப்ரீயா போட்டுடலாம். ஓகே. இப்போ வெளியூர்காரங்க வாங்கினாலும் அவங்களுக்கும் பிரைஸ் பெனிஃபிட் இருக்கும் சார். அவங்க லொகேஷன்ல அதை விசாரிச்சுட்டு கூட நீங்க இதை பார்க்கலாம். அங்க வந்து எல்லாமே ரேட் ஜாஸ்தியா இருக்கும். அதை விட நம்ம ரொம்ப கம்மியா பண்ணி தரோம். மொத்தமா அவங்க ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சு கேட்டாங்கன்னா கூட அந்த கொட்டேஷன் அனுப்பிட்டு நம்ம அதை லிஸ்ட் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு அனுப்பலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, ஒரு டிக்கெட் வச்சிருக்கீங்க, உங்க பேக்கரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹோல்சேல் பிரைஸ்லேயே வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ.